நான் திருப்பி சொல்றேன், பயந்து வருகையில நம்ம போகக்கூடாது, ஆயத்தப்பட்டு வருகையில போகணும். அதாவது நரகத்தை பத்தின பயத்தை விட பரலோகத்தை பத்தின ஆசை தான் நமக்கு நிறைய இருக்கணும். பிசாசை பத்தின பயத்தை விட தேவன் மேல அன்பு அதிகமா இருக்கணும். இன்னைக்கு பிசாசுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. அப்படி உங்களை பயமுறுத்தி தான் கூட்டிட்டு போகணும்னு இயேசு விரும்பினார்னா அவர் இவ்வளவு தூரம் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மலையில அவர் ஏஞ்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாரு பாருங்க. அந்த ஜெய்ஜாண்டிக் காட்சியை பார்த்த உடனே ஜனங்கள் பயந்தார்கள்னு இருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்டு அலர்னாங்க இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் தேவனே பேச வேணான்னாங்க. பயமுறுத்தி உங்களை தன் பக்கம் இழுப்பது தேவனுக்கு எளிது. அது பிசாசுடைய ரூட்டு, பயமுறுத்துறது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்கள், நீங்க என்ன எப்படி இருக்கணும், நேசிச்சு வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படி ஆயத்தமாகுங்க. இதெல்லாம் காட்டும் போது என்ன அர்த்தம், என்னுடைய ஆண்டவர் என்னை சந்திக்கும்படி வரப்போகிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோவேல் புஸ்தகத்துல, மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாளி தன் மறைவை விட்டும் புறப்படுவார்களாம். அப்படி ஒரு மணவாளி மணவாளனை சந்திக்கிறதுக்கு புறப்படுற மாதிரி ஆயத்தமாகணும். எங்க ஆண்டவர் வரப்போறார், நாம பார்க்க போறோம், அந்த சந்தோஷத்துல போனோம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒலிவமலை ஆயத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக. இரண்டாவது, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ஒலிவமலையில் இறங்கி இயேசு கிறிஸ்து எங்கே வரப்போறாரு, அர்மேகதானியத்தில் யுத்தம் பண்ண வரப்போறாரு. அப்படி யுத்தம் பண்ண வரும்போது ஆன்டி கிரைஸ்டோட யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஐப்ராத் நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. இங்கே ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வரப்போறாங்க. நம்பர் 2, அவங்க வருவதற்கு ஐப்ராத் எனும் நதி வற்றி போகும் அப்படின்னு இருக்கு. எவ்வளோ பெரியதான ஆதாரபூர்வமான ப்ரூஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த ஐப்ராத் நதி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐப்ராத் நதி எங்கே ஆரம்பிக்குது பைபிளில் அப்படின்னு சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது. ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்தது. அதில் ஒன்று தான் ஐப்ராத். இந்த ஐப்ராத்துங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யூப்ரட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈராக்ல இருக்கு. அதாவது 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் மெசபொத்தேமியா தேசம். அந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற 2 நதிகளுக்கு உட்பட்டது தான். இதான் நீங்க பார்க்கக்கூடியதான யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதி. அதாவது ஜீவ நதின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 விதமான ஜீவ நதிகள் இருக்குதாமா. இந்த 4 ஆறு ஓடுது இல்ல, அது பேஸ்ல தான் சொல்றாங்க. ஆக்சுவலா பைபிள் பேஸ்ல சொல்லல. விஞ்ஞானிகள் உலகத்தை ஆராய்ந்த போது இந்த உலகமே 4 ஆறுகளால் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் தான் ஓடுதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஆறு இந்தியாவில் ஓடுது, ஒரு ஆறு ஈராக்ல ஓடுது, ஒன்னு ஈஜிப்ட்ல ஓடுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 4 ஆறுகள் மூலமாக பிரிந்த கிளைகள் தான் முழு உலகத்துக்கு ஓடுதுங்கிறது ஒரு வகையான ஆராய்ச்சி. அதுல ஒரு ஆறு தான் இந்த ஐப்ராத் ரிவர். இந்த ஐப்ராத் எங்க ஆரம்பிக்குது, ஏதேன்ல ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மனித சமுதாயம் உருவாகுது இல்லைங்களா, ஆதாமும் ஏவாளும் வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து அவங்க ஆரம்பிச்சது தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஐப்ராத் நதிக்கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தினுடைய முதல் மனிதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தா ஐப்ராத் நதிக்கரையில் தான் இருக்கும். பொதுவாகவே மனித இனத்திலும் ஒவ்வொரு இனமும் அவங்களுடைய காரியங்களை நீங்க கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிக்கணும்னா நதிக்கரையோரத்தில் தான் இருக்கும். இந்த நதிக்கரையோரமே ஒரு 12 வகையான நதிக்கரையோர சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12 சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமான சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐப்ராத் நதி சிவிலைசேஷன், யூப்ரட்டிஸ் ரவி. இதுல தான் வந்து பாபிலோன் தேசம் உருவாச்சு. பைபிள்ல பாபிலோன், சினாயார் தேசம், கல்தையர் பட்டணம், அப்புறம் வந்துட்டு ஈராக், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இதுதான் குறிக்கும். ஐப்ராத் நதிக்கரையோரத்தில் உருவானதான் குறிக்கும். இங்கே தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இந்த இடத்துல காயின் ஆபேல், இந்த காலம் எல்லாம் முதல்ல. பைபிளில் எருசலேமுக்கு முன்னாடியே இது ஃபேமஸ். எருசலேம் ஸ்பிரிச்சுவலி தேவனுடைய சிட்டி, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு. ஆனால் முன்பதாகவே பிசாசுடைய சிட்டியாக சகல அருவறுப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாயாக பாபிலோன் இருந்தது. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவங்க பாபிலோன்ல தான் ஒரு நகரம் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ். அந்த இடம் தான் ஐப்ராத் நதி. அன்னையிலிருந்து ஏறக்குறைய 5700 வருஷத்துக்கு மேல இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு தொடங்கினது தான் இது. அப்படி ஓடின நதியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல ஒரு அடையாளம் என்ன, அர்மேகதான் யுத்தம் வரப்போது முடிவு காலம் நெருங்கிருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்க இந்த நதியின் தண்ணீர் வற்றி போகும் அப்படின்னு சொல்றது. இப்ப ரீசெண்டா ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இதான் நீங்க பார்க்கக்கூடியதான அந்த மேப். இங்கதான் அந்த வெள்ளை அந்த ப்ளூ கலர்ல இருக்கு தெரியுது பாத்தீங்களா, அதான் யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதி. இந்த யூப்ரட்டிஸ் ரிவரை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய கரையோரங்களில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தபோது பார்த்தா பல இடங்கள்ல
ஐப்ராத் நதி வத்தி போய் இருக்கிறதை கண்டுபிடிச்சார்கள். பல இடங்கள்ல ஐப்ராத் நதி வத்தி போச்சு, தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் இப்பொழுது அங்கே வறண்ட நிலைமையில மீன் பிடிக்கிறதுக்கு வழி இல்லாம. இது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஏன் ஒரு ஆச்சரியமான உண்மைனா, ஐப்ராத் நதி வத்தி போகுமா? ஏன்னா சில ஜீவ நதிகள் வத்தி போகாது, அதனால தான் அதுக்கு பேர் ஜீவ நதிகள்னு பேர். வத்தியே போகாது. இப்போ வற்றி போய்விட்டது முழுவதுமாக. ஐப்ராத் வற்றி போனதுக்கான ப்ரூஃப் முழுசும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஐப்ராத் நதி வத்தி போனது நமக்கு உலக பிரகாரமாக ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சரி நதி வத்தி போச்சு, இந்தியாவில் கூட தான் பல ஆறில் தண்ணி ஓடலை, மண்ணாத்துக்கிறது, இது வேற. இதெல்லாமே உலக பிரகாரமான பஞ்சங்கள் வருவனுடைய ஒரு அடையாளம். ஆனால் தேவன் சொன்னதுபடியே ஒரு வத்தி போகாத நதி வற்றி போகிறது என்று சொன்னால் அது ஒரு கடைசி கால அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இப்ப யூப்ரட்டிஸ் நதி வத்தி போக தொடங்கி இருக்கிறது. சரி, இந்த நதி வத்தி போனது எதற்காக? அர்மகதான் யுத்தத்தில் கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்காக. இந்த ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு இது ஒரு சரியான நேரம். என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ எல்லாரும் நடந்தா வருவாங்க, தரவழியாக வருவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு யுத்தம் என்றாலே பெரும்பான்மையாக பயன்படுவது ஃப்ளைட்ஸ் தான். போய் குண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து சேட்டிலைட் வார் தொடங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயோ வார், சேட்டிலைட் வார், இப்படி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தை மாதிரி தெருவில் நடந்து அல்லது ரோட்டில் வழியாக போய், ஏன்னா நீங்கள் மாசேதுங்களுடைய வரலாறை படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் வந்து நடந்து போய் தான் சைனாவை பிடிச்சாருன்னு இருக்கும். இஸ்ரேலுடைய வரலாறை படிச்சிங்கன்னா அவங்க நடந்து போய் தான் கானான் தேசத்தை பிடிச்சாங்கன்னு இருக்கும். இது வந்து அந்த காலத்தினுடைய மெத்தடு. அதுக்கு பிறகு மங்கோலிய ராஜா வந்து செங்கிஸ்கான் வரும்போது பார்த்தீங்கன்னா குதிரையில் போய் பிடிச்சாருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள மெத்தட். இப்படி படிப்படியாக வளர்த்து நாம இன்னைக்கு ஃப்ளைட்டில் யுத்தம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்கு ஆயத்தம் பண்ணும்படி நதியின் தண்ணீர் வத்தி போயிருச்சு. ஏங்க இப்போ ஃப்ளைட்டில் வர காலம் கடைசி காலம். அதனால தான் எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் வந்து ஒரு பழமையான புக்கு, அது வந்து இந்த காலத்துக்கு ஏற்றது இல்லைன்றாங்க. நான் சொல்றேன், இதுதான் இந்த காலத்துக்கு ஏத்த புக்கு. இந்த காலத்தில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புக்கு இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நடந்து வந்து தேசத்தை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை எடுத்துக்குப்பாங்க. இந்த வைரஸ் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமே ஃப்ளைட்டு தான். அதாவது ஒரு நகரத்தில், ஊவாங் நகரத்தில் உருவான அந்த ஒரு வைரஸ் எப்படி உலகம் முழுக்க போச்சு? உலகம் முழுக்க போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை ஃப்ளைட் வழியாக தான் போச்சு. ஜனங்க அந்தந்த டிராவல். எனக்கு எப்பவுமே நான் ஒரு காரியத்தை சொல்வேன், அது வந்து இன்னைக்கு நம்ம பழமைவாதிம்பாங்க அல்லது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு மட்டும் உண்மை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது, தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்கக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். இல்லைங்க அறிவியல் வளர்ச்சி, நீங்கள் எல்லா அறிவியல் வளர்ச்சியினுடைய முடிவை பாருங்க எங்கே வந்து நிற்கிது. எந்த அறிவியல் வளர்ச்சி பாருங்க, நான் சொல்வேன், அறிவியல் வளர்ச்சி நன்மைக்கு ஏதுவாய் அடைந்ததை விட தீமைக்கு ஏதுவாய் அதிகம் அடைஞ்சிருக்குது. இந்த அறிவியல் வளர்ச்சியில் மனுஷ உயிர் வாழ்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்? எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? எங்க மெடிசன் எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பு தானே. ஏன் அறிவியலுக்கு முன்னாடி மெடிசன் இல்லையா? இன்னைக்கும் மனுஷன் நம்புறது இந்த ஆர்டிஃபிஷியல் மெடிசனை விட நேச்சுரல் மெடிசன் தான் நம்புறான். மரம் செடி கொடி, அதை நம்ம ஊரில் சித்தான்னு சொல்லுவோம், என்னவோ சொல்லுவோம். இந்த மரம் செடி கொடி இலைகள் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், வைரஸ் வந்துச்சு, இவ்வளோ மெடிசன் டெவலப் ஆயிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹோமியோபதின்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், ஹலோபதின்னு சொல்கிறோம், எல்லாமே என்னமோ சொல்கிறோம். இன்றைக்கும் நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க? மரபணு வழி வைத்தியம் தான் கரெக்டுங்கிறான். அப்போ தான் க்யூர் ஆகுங்கிறாங்க. எதுக்கு நான் வந்து இந்த டாப்பிக்கை விட்டு அப்படி வெளியே போகிறேன்னு நினச்சிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்? இந்த அறிவியல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய உச்சத்துக்கு போகும்போது நெகட்டிவிட்டியில் தான் போய் முடியுது. பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வரேன். இப்போ உடனே ஏன் எல்லாம் ஃப்ளைட் நிறுத்தினாங்க? அத்தனை பேரும் உடனே ஃப்ளைட்டை நிறுத்திட்டாங்க, உடனே ட்ரெயினை நிறுத்திட்டாங்க, உடனே என்ன செய்கிறாங்க? கனெக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி துண்டு துண்டாக்கிட்டாங்க. எப்படி துண்டு துண்டாக்கிட்டாங்க? டிஸ்ட்ரிக்ட் துண்டாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியாக இருக்கணும், யாரோட யாரும் இணைக்கக்கூடாது. இதைத்தானே ஆண்டவர் பண்ணி வச்சாரு. ஆண்டவர் பண்ணி வச்சதை நம்ம என்ன செஞ்சோம்? கஷ்டப்பட்டு இணைச்சோம். எதை வச்சு? ஃப்ளைட்டை வச்சு இணைச்சோம், ட்ரெயினை வச்சு இணைச்சோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? திருப்பி நம்மளே அதை நிறுத்துறோம். ஃப்ளைட்டை நிறுத்துங்க, ட்ரெயினை நிறுத்துங்க. ஏன்? வைரஸ் பரவுது. இப்போ என்ன நடக்க போகுது? இதை விட மோசமான வைரஸ் வரும்னு பில் கேட்ஸ் சொல்றாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அவங்க நாட்டில் அவங்கவுங்க ஒழுக்கமாக இருந்தால் போதுங்கிற நிலை ஒன்று வரப்போகுது. சரி, அதெல்லாம் பின்னாடி உள்ள கதை. இப்போ இங்கே ஏன் இவங்க தரை வழியாக வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு ஒரு காத்தை பிடிக்க சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. வெளிப்படுத்தல் 7:1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடிங்கள் அப்படிங்கிறார்.
இப்போ இந்த காற்றை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள். காற்றை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃப்ளைட்டும் பறக்க முடியாது, எந்த விதமான நெட்வொர்க்கும் வேலை செய்யாது, எந்த 3G 4G 5G எதுவும் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, உங்களுடைய ரேடார் வேலை செய்யாது, GPS வேலை செய்யாது. எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த காற்றை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு காலத்தில் நம்ம தண்ணியை அடிப்படையாக கொண்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மிஷின் வந்துச்சு, மிஷினை அடிப்படையாக கொண்டோம். அப்புறம் கம்ப்யூட்டர் அடிப்படையாக கொண்டோம். இப்போ காற்று, வைஃபை, எல்லாமே காற்று தான். நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், யூஸ் பண்ணுற டிவி, அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட், வைஃபை எல்லாமே காற்று தான். இப்போ என்ன ஆக போகுது? காற்று ஆண்டவர் பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காற்று வீசுவதனால தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. காற்று வீசாவிட்டால் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காற்றை பிடிச்சாச்சுன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது ஒரு புறம். ரெண்டாவது, ஃப்ளைட் இருக்குதே, அது காற்று வீசினா தான் அது கிழிச்சிக்கிட்டு பறக்கும். காற்று இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே கொஞ்சம் கீழே விழும். அந்த இடத்துல சில காரியங்கள் நடக்கும். அப்போ நடக்கும்போது காற்று இல்லாவிட்டால் ஃப்ளைட்டு கீழே விழும். இப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்க போது? மிகப்பெரிய டிசாஸ்டர் ஒன்று வரும். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பெரிய எரிமலைகளை கொண்டு வந்து போட போறாரு. அப்புறம் எரிக்கற்கள் விழப்போது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதனுடைய விளைவாக பூமியில் போதுமான அளவுக்கு காற்று இருக்காது. காற்று இல்லாத பட்சத்தில் விமானம் பறக்காது. விமானம் பறக்க முடியாத காலத்தில் இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, தரை மார்க்கமாக தான் இவங்க என்ன செய்ய போறாங்க? அந்த யுத்தத்துக்கு வர போறாங்க. அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் தரை மார்க்கமாக தான் வருவாங்க. ஏன்னா இப்பவே நீங்க பாருங்களேன், தரை மார்க்கம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்பட்டது. விமானம் நிறுத்தப்பட்டது, தரைமார்க்கமாக உள்ளவங்களாம் கனெக்ட் ஆகிட்டாங்க. விமானத்தில் கனெக்ட் ஆகிற நாடுகள்லாம் நின்று போச்சு. இதே நிலைமை இதை விட சிவியராக இன்னொரு தடவை வரும். அதான் அர்மகெதோன் யுத்தத்துக்கு மிகப்பெரிய சிவியராக வரும். அப்படி வரும்போது தரைமார்க்கமாக அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், கிழக்கத்திய ராஜாக்கள் வருவார்கள். இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் தரைமார்க்கமாக வருவதற்கு ஐப்ராத் நதி வத்தி போய் இடம் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உலகத்தினுடைய நடுவில் ஓடுது, ஈராக்கில் ஓடுது ஐப்ராத் நதி. இந்த நடுவில் ஓடுற, இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியதான அந்த ப்ளூ கலர், அதுதான் நடுவில் ஓடுது. இந்த ப்ளூ கலர் நடுவில் ஓடக்கூடியது அப்படியே வத்தி போனாதான் ஈஸ்டில் இருக்கிறவங்க வெஸ்ட்டுக்கு வர முடியும், இல்லைன்னா ஃப்ளைட் வழியாக தான் வரணும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது வத்தி போச்சு, இவங்க வருவதற்கான எல்லா வேலையும் ரெடியாக இருக்கு. ஐப்ராத் நதி வத்தி போனது இரண்டாவது அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக அர்மேகதானுக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது. இனி காலம் செல்லாது. வத்தி போகாத நதி வத்தி போகிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 5800 வருஷமா இருந்தது, இப்ப இல்லாமல் போச்சு. கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.